டெயில் கேட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு வண்டிக்கு வந்து பக்கத்திலேயே வந்து நம்ம போறது. பின்னாடியே வந்து நம்ம போறது. அவங்களுக்கும் நமக்கும் அந்த வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் வந்து எந்த ஒரு கேப்பும் இருக்காது. நம்ம பஸ்ல கூட நம்ம பார்த்திருப்போம். 15 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும் அப்படின்னு வந்து தெளிவா வந்து போட்டிருப்பாங்க. ஏன் அந்த டெயில் கேட்டிங் பண்ணக்கூடாது? ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு போணும் அப்படின்னா, முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்து பிரேக் அடிக்கலாம். எது நமக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு போகும்போது முன்னாடி இருக்கக்கூடிய வண்டி பிரேக் அடிச்சாங்க அப்படின்னா, நமக்கும் வந்து பிரேக் அடிக்கக்கூடிய அந்த காலக்கெடு வந்து நமக்கு கிடைக்காது. அதனால வந்து முன்னாடி இருக்கக்கூடிய வண்டியில வந்து மோதக்கூடிய சூழ்நிலையா வந்து ஆகிறது. அதே நேரத்தில டிஸ்டன்ஸ் விட்டு போறோம். 15 மீட்டர் இடைவெளி வந்து விட்டு போறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சில வந்து முன்னாடி இருக்கக்கூடிய வண்டி வந்து பிரேக் அடிக்கிறாங்க, நிப்பாட்டுறாங்க அல்லது வளைச்சு போறாங்க அப்படின்னா, ஒரு 2, 3 செகண்ட் வந்து நமக்கு டைம் கிடைக்கும். அந்த 2, 3 செகண்ட்ல நம்ம பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறோம் அப்படின்னா, அந்த விபத்துகள்ல இருந்து நம்மளால வந்து தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி 2 செகண்ட்ல 3 செகண்ட்ல ஒரு வண்டிய நம்மளால பிரேக் அடிச்சு நிப்பாட்ட முடியுது அப்படின்னா, சரியான வேகத்துல போயிருக்கிறோம், சரியான டிஸ்டன்ஸ் விட்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அர்த்தமாகும்.